சுமாராக இருந்தது, ரொம்ப பெருசாலாம் இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த அளவுக்குலாம் இல்லை, ஓகேவாக இருக்குது, அவ்வளோதான். உண்மை கதையா? ஆமாம், ட்ரெய்லரை பார்த்தோம், பட் அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப பில்டப்பாக இருக்குது. ஸோ ஓகே, ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். ஸ்க்ரீன் ப்ளே மட்டும்தான் பிரச்சனை. லவ்லாம் இல்லை ப்ரோ, லவ் காமெடி அதெல்லாம் எதுவுமே இல்லை. சினிமாட்டோகிராஃபி மட்டும் சூப்பர், அது மட்டும்தான் பாசிட்டிவ் இதில். சாங்ஸ்லாம் மொக்க தான் ப்ரோ, சாங்ஸ்லாம் நல்லா இல்லை. பார்க்கலாம், தாராளமாக ஒன் டைம் ஆச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நார்மலாக காலேஜ் லைஃப் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷன், என்ன படம்ன்றது எதுக்காகன்றது காட்டியிருந்தாங்க. தமிழ் பசங்க கஷ்டப்படுறத வந்து எப்படி நார்மலைஸ் பண்ணி நார்மலாக ஆக்குறது தான் செகண்ட் ஹாஃபில் இருந்துச்சு. தெரில ப்ரோ, உண்மைன்ற மாதிரி தெரில. ஆனால் உண்மை தான், அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸ்லாம் ஆக்ஷன்லாம் அந்த அளவுக்கு உண்மை இருக்காது. மேபி உண்மையாக இருந்திருக்கலாம். புரியல சார். அவர் நல்லா பண்ணியிருக்காரு சார். அவங்களுக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை, பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. இல்லை ப்ரோ, அது வந்து பீரியாடிக் ஃபிலிம். அதாவது முன்னாடி என்ன நடந்துச்சோ நமக்கு தெரியாது. இப்போ எல்லாருமே மாறிட்டாங்க. முன்னாடி அந்த இது பிரிவினை இருந்துச்சு, இல்லை மொழி மாதிரியாக பிரிவினை இருந்துச்சு, அதை காட்டியிருக்காங்க. அது அனுபவப்பட்டவங்களுக்கு உணரும். இப்போ எல்லாமே மாறிடுச்சுல ப்ரோ, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். கேமரா ஒர்க் நல்லா இருக்குது, எடிட்டிங் ஒர்க் நல்லா இருக்குது, சாங்ஸ் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஓவராலாக நல்லா இருக்குது, நல்ல மூவி. படம் சூப்பர் இல்லை, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. எனக்கு அது உண்மை கதையான்னு தெரில, பட் கரெக்டாக எடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. உண்மை கதையாக இருந்தால் கூட அதை கரெக்டாக தான் எடுத்துருக்காங்க. மேக்கிங்கும் சரி. வேறு என்ன கொஸ்டின் சொல்லுங்கள், கொஸ்டின் கேட்டால் தான் ஆன்சர் தெரியும். ஜேவி சூப்பராக பண்ணியிருக்காரு. படத்தோட அந்த பேச வந்த அரசியலுமே கரெக்டாக தான் பேசியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் பர்சனலாக எடுத்துக்காமல் மூவியாக எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். படம் பயங்கர விறுவிறுப்பாக இருக்கும், நீங்கள் நம்பி பார்க்கலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை, சூப்பராக இருக்கும். ஓப்பனிங் அதான் ஹீரோயின் இன்ட்ரோவுக்கு அப்புறம் இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலே என்னென்னா படத்தை பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் இங்கே போய் நான் சொன்னேன்னா நல்லா இருக்காது, பாருங்கள், நல்லாயிருக்கு. இன்டர்வல் பிளாக், பிஜிஎம், அதோட ஃபைட் எல்லாம் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸும் நல்லா நம்ம வந்து எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணியிருக்காங்க. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புரட்சிகரமான படம் தான். நானும் சரி, படம் இந்த ட்ரெய்லர் வந்தது நான் சரியாக கவனிக்கல, படம் வந்தது எப்படின்னு தெரியல. சரி, படம் எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரையும் எனக்கு ஒரு அசுரன் படத்தில் இதே மாதிரி தான் நான் போனேன். படம் எப்படி இருக்குது என்ன எதுவுமே பார்க்கல. போய் தேட்டரில் ஃபஸ்ட் சீட்டில் உட்காந்து கடைசி வரையுமே வந்து விறுவிறுப்பாக போச்சு. அதே மாதிரி தான் அந்த ரெபல் அது ஃபீல் பண்ண முடிஞ்சது. அது பார்க்கும்போது ஜீவியோட நடிப்பு வெறித்தனம். இது வரையும் லவர் பாய் இருந்த ஜீவி இப்போ கொஞ்சம் வந்து இந்த புரட்சி இது பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. புதுசாக வந்து கரெக்டாக நடிச்சிருந்தார் அவர். அதெல்லாம் எல்லாம் படம் பார்க்கலாம், படம் கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல சூப்பர் மூவி. ஒரு மெசேஜ் கன்வே ஆகுது. ஆனால் ஒரு 80s நடந்த ஒரு சப்ஜெக்ட்டு அது நல்ல ரீதியிலே டேக் பண்ணியிருக்கு. டைரக்டரோட ஃபஸ்ட்டு மூவி எதுவும் தெரியாது. ஆனால் பிகினிங் முதல்ல எண்டு வரையும் இந்த மூவி நம்ம அப்படியே ஒரு ஃபீல்லே கடைசி வரையும் கொண்டு எத்திக்கும். அடிப்பொலி. ஜீப்ராஜ் கம்பீரம், சூப்பர், ஓசம். அவர் அந்த ரோலை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கு. அதில் ஒன்றுமே சேஞ்சே இல்லை, நல்லா பண்ணியிருக்காரு. லவ் பிகினிங்கில் நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த காலேஜில் ஃபஸ்ட்டு வரும்போது நமக்கு ஒரு பொண்ணு பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் அது கரெக்டாக கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அவர் எதிரே மாறும் கூட நமக்குள்ளே அவருக்குள்ளே லவ் இருக்குன்னு நமக்கு ஃபீல் பண்ணும். அதெல்லாம் நல்லா போயிருக்கு. ஆனால் ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்கு. ஸ்கிரிப்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு தெரிலங்க, அதெல்லாம் படம் பார்த்தா நல்லா இருக்கு, அவ்வளோதான். ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்கு. உண்மை, ஆமாம், உண்மை கதை தான். பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் ஓகே தான், நல்லா இருக்குது. நான் சூப்பராக பண்ணியிருக்கேன். ஹீரோ எல்லாமே நல்லா இருக்காங்க. எடிட்டிங்